நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது தேவனோட வார்த்தைனா கர்த்தருடைய வார்த்தை பேசணும். உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதன்படி செய்யக்கூடிய பலத்த சௌரியவான்கள் தேவதூதர்கள். உங்களுக்கு எந்த பக்கமும் அறுவடை விளைஞ்சிருக்கிறதோ அந்த எல்லா அறுவடையும் கலெக்ட் பண்ணி உங்க கையில கொண்டு சேர்க்கக்கூடிய பணிவிடை ஆவிகள் தேவதூதர்கள். எனக்கு உதவி செய்யும்படி என் அறுவடைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பிசாசுடைய கிரியைக்கு எதிராக போரிட்டு அவைகளின் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உதவி செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகள் தேவதூதர்கள். உங்க வாழ்க்கையில் அறுவடை ஈஸியா வரவிட மாட்டான் பிசாசு. நான் வந்துட்டா முன்னேறுவீங்க. கலைகளை விதைப்பான், தடைகளை கொண்டு வருவான். எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஸ்பிரிச்சுவல் வார் இது. இப்போ நீங்க தக்காளி விதைச்சிருக்கீங்க, வெண்டைக்காய் வச்சிருக்கீங்கன்னா நீங்க தேவதூதர்கள் தேவையில்லை. தண்ணி பச்சனா போதும், பூச்சிக்கொல்லி அடிச்சா போதும். இது ஸ்பிரிச்சுவல் விதைகள், ஸ்பிரிச்சுவல் அறுவடை வரும். வாழ்க்கையில மெய்யாகவே பொருளாதாரத்தில் எல்லா இதுலயும் ஆவிக்குரிய ரீதியிலிருந்து வரும். ஆவியிலிருந்து வந்துருச்சுன்னா நீங்க அதுங்க நிலைச்சிருக்கும். இப்ப தடை இருக்கா? எதிரின்னு ஒருத்தர் இருக்காங்க, கலைகளை விதைக்கிறவனா இருக்கான். இப்போ வேலை செய்யறதுக்கு ஸ்பிரிச்சுவலா யுத்தம் பண்ணுவதற்கு ஆவிக்குரிய உதவிகள் வேணும். அதான் தேவதூதர்கள்.